அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போர்ஷன் ட்ராக்கர் டெய்லி மானிட்டரிங்கில் நம்ம சென்டர் ஓப்பன் பதிவு பண்ணும்போது, நம்ம சென்டருக்குள்ளே இருந்து பதிவு பண்ணாலுமே, நம்ம சென்டருக்கு வெளியில் இருக்கிற மாதிரியே இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் இல்லை லீவு அந்த மாதிரி அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம ஓப்பன் கொடுக்குற மாதிரி தான் பதிவாகுது. நம்ம அப்படியே ஓப்பன் க்ளோஸ் அந்த இது நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம அப்படியே ஓப்பன் கொடுத்து பதிவு பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம சென்டர்லேருந்து வெளியே இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. அதிலே நமக்கு நிறைய நேரம் ஓப்பன் பதிவு பண்ணுறதெல்லாம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அது எப்படி நம்ம டக்குன்னு ஓப்பன் மட்டும் பதிவு பண்ணணும், நம்ம சென்டருக்குள்ளே தான் இருக்கிறோன்னு சொல்லி ஓப்பன் மட்டும் எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பொசிஷன் ட்ராக்கரில் டெய்லி ட்ராக்கிங் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் சென்டரில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணுனாக்க, இப்போ ஒவ்வொரு சிலர் உங்களுக்கு பர்சனல் மொபைல்லேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சிலருக்கு அப்படியே நெட்டு கிடைக்கும், அதனால் மொபைல் டேட்டா மட்டும் ஆனில் இருக்கும். இப்போ ஒய்ஃபை மொபைல் டேட்டா ரெண்டுமே ஆஃபில் வச்சுருங்க. ரெண்டும் ஆஃபில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், டெய்லி ட்ராக்கிங்கில் இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாமே போயிடும், ஓப்பன் க்ளோஸ் மட்டும் வரும். பார்த்தீங்களா? ஓப்பன் க்ளோஸ் மட்டும் வருது. இப்போ நம்ம ஆஃப்லைன் மோடில் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் நம்ம பதிவு பண்ணிடலாம். ஓப்பன் பதிவு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இங்கே லாஸ்ட்டாக பாருங்கள் 3 to 6 க்ரீன் கலர் ரவுண்ட் இருக்குல்ல, அது நம்மது நேத்தி பண்ணினது. அது இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அது மாறிக்கும். எல்லாமே நம்ம புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி அதுவும் மாறிக்கும். இப்போ நமக்கு ஓப்பன் அப்படியே டக்குன்னு நம்ம பதிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நமக்கு ஆஃப்லைனில் இருக்குது. இப்போ ஒய்ஃபை அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா ரெண்டுமே ஆனில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை ஆஃபில் வைங்க. இல்லை மொபைல் டேட்டா மட்டும்தான் நீங்கள் இருக்குன்னா மொபைல் டேட்டா மட்டும் நீங்கள் ஆஃபில் வச்சு ஆன் பண்ணுங்கள். இப்போ ஒய்ஃபையும் மொபைல் டேட்டாவும் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம். இப்போ போர்ஷன் ட்ராக்கரில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ போர்ஷன் ட்ராக்கரில் நம்ம அதை பார்க்கும்போது அந்த மேகக்கூட்டத்தில் பாருங்கள் 1ன்னு காமிக்கும். நம்ம சென்டர் ஓப்பன் மட்டும் பதிவு பண்ணினதுனால அது 1ன்னு காமிக்குது. இப்போது அந்த பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஸ்டார்ட்ன்ற ப்ளூ கலரில் நம்ம டச் பண்ணமாக நமக்கு அது சர்வரோட கனெக்ட் ஆகிரும். அதை நம்ம பண்ணாமே இருந்தோமா அது நமக்கு பெண்டிங்லேயே தான் இருக்கும். இப்போ சர்வரோட கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த மேலே மேகக்கூட்டத்தில் முன்ன 1ன்னு இருந்தது, இப்போ 0ன்னு இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் ஆகி அந்த 3 to 6 க்ரீன் கலரில் இருக்கிறதும் பாருங்கள் இப்போ மாறிடும். இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ அட்டெண்டன்ஸு, மார்னிங் ஸ்நாக்ஸு, ஃபோட்டோ கேப்சர் இது எல்லாமே இப்போ நம்ம பதிவு பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் டெய்லியுமே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சென்டருக்குள்ளே இருந்துமே அந்த ஓப்பன் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நம்ம சென்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ண முடியல அப்படின்னாக்க, இது மாதிரி நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணி ஓப்பன் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் ஆன் பண்ணி சர்வரோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னாக்க, இப்போ கேலரி இருக்குது இல்லைங்களா? கேலரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ போர்ஷன் ட்ராக்கருக்குனே தனியாக பாருங்கள் ஒரு போர்ஷன் இமேஜஸ், போர்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. இதில் போர்ஷன் இமேஜஸில் நம்ம சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லைங்களா? ஒன்று நீங்கள் மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை ப்ரீ ஸ்கூல் கொடுக்குற மாதிரி, இல்லை தூங்கும் போது நீங்கள் எப்போ சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ, இப்போ நமக்கு அப்டேட் February 3 வந்தது. அந்த 3ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோவுமே கேலரியில் போர்ஷன் இமேஜஸ்ன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாமே அங்கே சேவ் ஆகிருக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுத்த எல்லா ஃபோட்டோவும், அதாவது சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ, அது எல்லாமே போர்ஷன் இமேஜஸ்னு தனியாக நமக்கு சேவ் ஆகி இருக்குது. பாருங்க, இப்போ 3ஆம் தேதியிலிருந்து எடுத்த எல்லா சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோவுமே இங்கே தனியாக காமிக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். கேலரியில் போர்ஷன் இமேஜஸில் இந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ஷன் வீடியோ. இப்போ நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறோம் இல்லைங்களா? அதில் அந்த எஃப்ஆர்எஸ் ஃபோட்டோ கேப்சர் அவங்க பயனாளியை நம்ம பண்ணினதுமே ஒரு 5 செகண்ட்ஸ் ஆடியோ மாதிரி அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல அது வீடியோவாக மாறிக்கும். அதுதான் இந்த போர்ஷன் வீடியோன்னு இருக்குது. நான் 2 பயனாளிக்கு எஃப்ஆர்எஸ் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பயனாளிக்கு ஒரே டைமில் அவங்களுக்கு எஃப்ஆர்எஸ் பதிவாயிருச்சு. ரெண்டாவதாக இருக்கிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு 6 இருக்குது. அவங்களுக்கு கேப்சர் அகைன் கொடுத்து அவங்களுக்கு ஒரே டைம் ஃபோட்டோ கேப்சர் சரியாக வரல. அவங்க கண்ணை சிமிட்டுறது மூடுறது அது சரியாக பண்ணலை. அதனால் அவங்கள 6 டைம் கேப்சர் அகைன் கொடுத்து பண்ணினேன். அதனால் அவங்களுக்கு 6 டைம் அந்த வீடியோவில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் எஃப்ஆர்எஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பயனாளிக்கும் கேப்சர் அகைன் கொடுத்து பண்ணாலும் சரி, ஒரே டைமில் பண்ணாலும் சரி, எத்தனை பயனாளிக்கு பண்ணீங்களோ அது எல்லாமே போர்ஷன் வீடியோஸ்னு அதில் தனியாக சேவ் ஆகிருக்கு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது அது போர்ஷன் இமேஜஸ்னு இருக்குது. இதுவும் நீங்கள் கேலரியில் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்டில் இருந்து தான் இதுவும் வந்திருக்கு. எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். நன்றி.